ஹாய் மக்களே! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கோம், இஞ்சி எடுத்திருக்கோம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து நான் எக்ஸஸாகவே கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஒர்க்குக்கு போகிறதுனால டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக எடுத்திருக்கேன். நான் பேஸ்ட் போடும்போது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி பல்லாரி அப்படின்றதுனால நான் ஒரு 4, 5, 6 எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கத்திரிக்காய் போட்டால் பிடிக்கும். அதனால நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும், கொஞ்சம் தான் புதினா இருந்துச்சு. கொத்தமல்லி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் அதனால் ஆட் பண்ணலை. சரியா? இதுதான் நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ். வெஜிடபிள்ஸில் இது தான். அடுத்து என்ன மசாலா ஆட் பண்ணுவேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு காட்டுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 300 கிராம் இல்லை 350 கிராம் வந்து சிக்கன் இருக்கும். இது கூட கேர்டு ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் லைட்டாக வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற மசாலா எல்லாமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் நமக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டுக்கு தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பெலாம் சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சேர்க்கப்படும் பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் போனால் தான் நமக்கு இருக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம வந்து அடுத்ததாக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அதிலே வந்து மஞ்சத்தூள், மிளகு ஜீரகம்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால அதை தவிர வேறு எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணல. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து வந்து நம்ம மசாலா இது பண்ணி வச்சுருக்கோம், கலந்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப காரமாயிடும். அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து இந்த மாதிரி கரண்டி அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், பாதி தான் எடுப்பேன். அதில் தான் நான் 1 ஸ்பூன்ற கணக்கில் வந்து 2.5 ஸ்பூன் சொல்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்து மறுபடியும் வதக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து தயிரோடு சேர்த்து வச்சிருந்தோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் தீ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஸில் சமைக்கிறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா லைட்டாக அடியில் உட்காரும். சிக்கன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் சிக்கன் நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு குழம்புக்கு தேவையான
தண்ணி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடியே நான் வந்து சிக்கன் ஊற வச்ச பாத்திரத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக கிண்டி விடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கத்திரிக்காய், ஸோ நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? கொத்தமல்லி இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குழம்பு லைட்டாக இப்போ கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கணும். அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். என்னோடய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் வீட்லேயே மேக்ஸிமம் சமைச்சு சாப்பிடுங்க, அதுதான் நமக்கு ஹெல்த்தி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.